வணக்கம் குட்டி நண்பர்களே. இன்னைக்கு நாம ஒரு செம்ம ஜாலியான அதே சமயம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பழங்காலத்து காட்டு புராணத்தை பத்தி பார்க்க போறோம். நான் ஒரு கதை சொல்லியா மாறி ஒரு தைரியமான யானையோட கதைய உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன கேட்க தயாரா? சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். ஓகே, இது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு பெரிய குண்டான யானை, ஆனா அதுக்கு அந்த நீளமான துதிக்கியே இல்ல. ரொம்ப சின்னதா நம்ம மூக்கு மாதிரி ஒரு குட்டி மூக்கு மட்டும் இருந்தா பார்க்க எப்படி இருக்கும்? என்னடா அது, கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க, ஒரு காலத்துல யானைகள் அப்படிதான் இருந்துச்சு. பழங்காலத்துல பாத்தீங்கன்னா யானைகள் ரொம்ப பெருசாவும் குண்டாவும் தான் இருந்துச்சு. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை, அதுங்களுக்கு கொஞ்சம் கூட பலமே கிடையாதுங்க. யாராவது லேசா தள்ளி விட்டா கூட அப்படியே பொத்தென்று கீழே விழுந்துடும். பாவம்ல அந்த யானை. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு காலத்துல சின்ன மூக்கோட எதை கண்டாலும் பயந்து நடுங்கின ஒரு யானை எப்படி இப்போ இருக்கிற மாதிரி நீளமான துதிக்கையோட அபார வலிமையோட ஒரு தைரியசாலியா மாறுச்சு அப்படிங்கிறது தான். இந்த மாற்றம் எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆர்வமா இருக்குல்ல? அதுதான் இந்த கதையோட மிகப்பெரிய ட்விஸ்ட். ஒரு நாள் அந்த பெரிய காடு முழுக்க கடுமையான தண்ணீர் பஞ்சம் வந்துருச்சுங்க. ரொம்ப வறட்சி. அந்த காட்டுக்கு நடுவுல இருந்த ஒரே ஒரு குட்டி குளத்துல மட்டும்தான் கொஞ்சம் தண்ணீர் இருந்துச்சு. தாகத்தால தவிச்ச எல்லா மிருகங்களும் தண்ணி குடிக்க அந்த ஒரு குளத்துக்கு தான் வந்தாகணும். அந்த சின்ன குளத்துல அவ்வளோ மிருகங்களும் தண்ணி குடிக்க முண்டி அடிச்சிட்டு இருந்துச்சு. நம்ம பாவம் யானையோ ரொம்ப மெதுவா கீழே உட்காந்து தன்னோட சின்ன வாயால தண்ணி குடிக்க ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. அது தண்ணி குடிக்கிறதுக்குள்ள மத்த மிருகங்கள் எல்லாம் வேகமா வந்து குடிச்சிட்டு போயிடும். இத நினைச்சு நம்ம யானைக்கு ரொம்பவே கவலையா போச்சு. பிரச்சனை இதோட முடிஞ்சதான்னு கேட்டா இல்ல, அங்கதான் ஒரு பெரிய சிக்கல். அந்த குளத்துல ஒரு முரட்டு முதலை ஒன்னு வாழ்ந்துட்டு வந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப பொல்லாத, மத்தவங்களை எப்பவும் பயமுறுத்தி கஷ்டப்படுத்துற ஒரு முரட்டு முதலை. நம்ம யானை எப்போலாம் கஷ்டப்பட்டு குனிஞ்சு தண்ணி குடிக்க போகுதோ அப்போலாம் அந்த முதல்ல தண்ணிக்குள்ள இருந்து டபக்குன்னு வெளியே பாய்ந்து யானைய கடிக்க வரும். பயந்து போன யானை உசுர கையில புடிச்சிட்டு ஓடிடும். வேற வழியே இல்லாம அந்த யானை தினமும் தாகத்தோடும் ரொம்ப சோகத்தோடும் தவிச்சிட்டு வந்துச்சு. இதனால ரொம்பவே மனசு உடைஞ்சு போன யானை கடவுள்கிட்ட முழு மனசோடு வேண்டுச்சு. கடவுளே, எனக்கு ஈஸியா தண்ணி குடிக்க ஒரு வழிய காட்டுங்க. எந்த முதலைய கண்டோ நான் பயப்படக்கூடாது. அந்த அளவுக்கு எனக்கு நல்ல தைரியத்தையும் வலிமையும் கொடுங்க அப்படின்னு தொடர்ந்து பிரார்த்தனை செஞ்சது. யானையோட இந்த உண்மையான வேண்டுதலை கேட்ட விஷ்ணு பகவான் அன்னைக்கு ராத்திரி யானையோட கனவுல வந்தார். கவலைப்படாத, உனக்கு நடக்க போற ஒரு சின்ன நிகழ்வு உன் வாழ்க்கையே மாற்றிடும். அதுக்கப்புறம் நீ யாருக்கும் பயப்பட மாட்ட அப்படின்னு சொல்லி யானைக்கு ஒரு பெரிய நம்பிக்கைய கொடுத்தார். மறுநாள் காலை விடிஞ்சது. தூங்கி எழுந்த யானைக்கு தனக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான தைரியம் வந்திருக்கிறத உணர முடிஞ்சது. கடவுளே நமக்கு துணையா இருக்கும்போது நாம ஏன் பயப்படணும் அப்படிங்கிற ஒரு புது உத்வேகத்தோட அந்த முரட்டு முதலைய சந்திக்க குளத்தை நோக்கி ரொம்ப கம்பீரமா நடந்து போச்சு நம்ம யானை. இந்த இடத்துலதான் ஒரு செம்ம சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு. யானை தைரியமா தண்ணி குடிக்க குனிஞ்சதும் வழக்கம் போல முதல்ல பாய்ந்து வந்து அதோட சின்ன மூக்க கவ்வி பிடிச்சுக்குச்சு. யானைக்கு ரொம்ப வலிச்சுது. ஆனா இந்த தடவை அது பயந்து ஓடல. கடவுள் ஏன் பக்கம் இருக்கார் அப்படின்னு தைரியமா பின்னோக்கி இழுத்துச்சு. இது ஒரு பெரிய கயிறிழுக்கும் போட்டி மாதிரியே மாறிடுச்சு. முதலையோட சேர்த்து மூக்க ஆட்டி ஆட்டி இழுக்க அந்த அதிசயத்தை பாருங்க. யானையோட அந்த சின்ன மூக்கு மாயாஜாலம் மாதிரி நீண்டு ஒரு பெரிய துதுக்கியாவே மாறிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம யானைக்கு இப்போ நீளமான துதிக்க வந்தாச்சு. அந்த துதிக்கைய வச்சு நின்னுக்கிட்டே ரொம்ப அசால்ட்டா தண்ணீரை உறிஞ்சி குடிச்சுது. அந்த சேட்டைக்கார முதல்ல மறுபடியும் சீண்ட வந்ததும் தன் புது துதிக்கையால சுழற்றி ஒரே ஒரு அடி முதல்ல பறந்து போய் குளத்தோட நடுவுல தொப்புன்னு விழுந்துடுச்சு. அடித்தூள். சோ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, கஷ்டங்கள் வரும்போது பயந்து ஓடாம உங்க மேல முழு நம்பிக்கை வச்சு உறுதியோடு எதிர்த்து நில்லுங்க. அப்பதான் உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த சூப்பர் பவரும் பிரம்மாண்டமான தைரியமும் வெளியில வரும். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. அந்த யானைய போல நீங்களும் தைரியமா இருக்க முடிவெடுக்கும் போது உங்களுக்குள்ள வெளிப்படுற அந்த சூப்பர் பவர் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு பெரிய தைரியம் ஒளிஞ்சிருக்கு. அத நம்பிக்கையோட வெளியே கொண்டு வாங்க குட்டி நண்பர்களே. இந்த அருமையான விளக்கத்தின் மூலம் உங்க தைரியத்தை நீங்க உணர்ந்திருப்பீங்கன்னு நம்புறேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தைரியமா இருங்க.